इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாம் ஜபஸ் டாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சேவ் டெமோக்ரஸி. கடந்த 10 ஆண்டுகளாக மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி இந்திய மக்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் சரிபட செய்யவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு கருத்து. இதில் ஜனநாயகம் என்பது அப்படியே குழி தோண்டி புதைச்சிருக்கிறாங்க. எப்பெல்லாம் பாஜக ஆட்சி அமைக்கிறதோ ஒன்றியத்தில் மட்டுமல்லாமல் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் ஜனநாயகம் என்பது வெட்கக்கேடாகவும் ஒரு கேலி கூத்தாகவும் ஆகியிருக்கிறது. சமீபத்தில் கூட மணிப்பூர் கலவரம் எல்லாருக்கும் தெரியும். உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம் அது. அதுக்கப்புறம் குஜராத் 2002ஆம் ஆண்டு பல்கிஸ் பானு, காஷ்மீரில் ஆசிஃபா, இது போன்று இன்னும் பல சம்பவங்கள். இந்தியாவில் இன்று வரை பாஜகவினரால் பெண்களுக்கு பாதுகாப்பு அல்ல, இளைஞர்களுக்கு சரிபட வேலை இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், பாஜக ஆட்சிக்கு வருகின்ற போது சொன்ன ஒரு பதில் என்னவென்றால், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு என்று நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் சொன்னார்கள். அது வரல. இரண்டாவதாக, கருப்பு பணங்களை மீட்டு அதை இந்திய மக்களின் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாயாக மாதந்தோறும் போடுவோம் என்று சொன்னதும் போடலை. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு என்று சொன்னார், அதுவும் போடலை. மாநிலந்தோறும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என்று சொன்னார், அதுவும் கட்டப்படவில்லை. தமிழ்நாடை ஒப்பிட, கேரளாவை ஒப்பிட கல்வியில் சிறந்த மாநிலம் என்று இந்தியாவில் வேறு எங்கும் கிடையாது. தென் இந்தியாவில்தான் தமிழகம் மற்றும் கேரளா ஆகிய மாநிலங்கள் கல்வியில் சிறந்து விளங்கி வருகிறது. பாஜக வளர்ச்சி அடையுது, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடைகிறது என்று நரேந்திர மோடி அவர்களும் பாஜக சங்கிகளும் சொல்லி கொண்டிருக்கின்ற வேளையில், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார் ஆகிய மாநிலங்களில், குஜராத் ஆகிய மாநிலங்களில் எல்லாம் பொது தேர்வு நடக்கின்றது என்றால் உடனடியாக காமன் சுவர் ஏறி குதித்து பிட்டு பேப்பரை சப்ளை பண்ணுறது, ஜன்னல் வழியாக பிட்டு தூக்கி போடுறது, நீங்கள் செய்திகளெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இதைவிட இன்னும் கேலி கூத்தான விஷயம் என்னவென்றால், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு பள்ளிக்கு சோதனை செய்ய வருகிறார். அந்த பள்ளி ஆசிரியரிடம், அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஆசிரியரிடம் கேள்வி கேட்கிறார். அந்த ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர், ஆனால் ஆங்கிலம் தெரியாமல் திணறுகிறார். அதே போன்று இன்னொரு கணக்கு டீச்சரிடம் கணக்கு கேட்கிறார். அது அவர்களுக்கு கணக்கு தெரியவில்லை. ஆக இன்றைக்கு மாணவர்களும் வாத்தியார்களும் படிக்காத ஒருவர்களாக தான் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பள்ளிகளின் நிலைமை இருக்கிறது. இதில் வேற பிஜேபி சங்கிங்க வேற ஹிந்தி கற்றுக்கோ, ஹிந்தி கற்றுக்கோ, ஹிந்தி கற்றுக்கிட்டால் தான் வடநாட்டில் வேலை அப்படிங்காங்க. டேய் பரதேசி பசங்களா,
ஹிந்தி தெரிஞ்ச உங்கள் வட மாநில ஆட்களே வேலை இல்லாமலாம் பஞ்சம் பழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து பானிபூரி விற்றுக்கிட்டும் சென்ட்ரிங் வேலை அடிச்சுக்கிட்டும் டைல்ஸ் வேலை பதிக்கிறதும் செஞ்சிட்ருக்குறாங்க. ஹிந்தி தெரிஞ்ச அவனே இந்த வேலை பார்க்கும்போது நாங்கள் வெல் எஜுகேட்டட் கைஸ், நாங்கள் டிகிரிலாம் வாங்கியிருக்கிறோம். டிகிரின்னு சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, மோடி அவர்களை 2014 வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது டிகிரி படித்ததா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த சர்டிஃபிகேட் எங்கே தலைவரை? உங்களுக்கு திருமணமே ஆகலை என்று சொன்னீங்களே தலைவரை, உங்களுக்கு திருமணம் ஆயிருக்குதுன்னு இருக்குது தலைவரை, அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க தலைவரை? ஆக மோடியின் கேரண்டி என்று சொல்லுகிறீர்களே, கடந்த 10 ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் உங்கள் கேரண்டியா? பெண்களுக்கு நீங்கள் என்ன கேரண்டி கொடுத்தீங்க? 500 ரூபா 700 ரூபா இருந்த சிலிண்டருடைய விலை இன்றைக்கி 1100 ரூபா, 2000 ரூபா. ஆக இதுதான் உங்கள் கேரண்டியா? இருக்கிற டோல்கேட்லெல்லாம் விலைகளை ஏற்றிட்டு போகிறீங்களே, பெட்ரோல் விலையை ஏற்றுனீங்களே, இதுதான் உங்கள் கேரண்டியா? பெட்ரோலுக்கு 2 ரூபா குறைச்சா போதுமா? 105 ரூபா பெட்ரோலை 2 ரூபா குறைச்சா போதுமா? போதுமா? தரமான சாலை அமைத்தது உண்டா? குஜராத்தில் 29 கோடி ரூபாய்க்கு கட்ட வேண்டிய பாலத்தை 250 கோடி ரூபா கொடுத்து 1 கிலோமீட்டர் பாலம், 1 கிலோமீட்டர் பாலத்தை 250 கோடி ரூபா கொடுத்து கட்டியிருக்கீங்களே, இதை விட ஒரு பெரிய ஊழல் என்ன வேணுமா? இது எவ்வளோ பெரிய ஊழல்? எங்கே பார்த்தாலும் ஊழல். ஒன்றிய அரசில் எந்த பக்கம் மூளை முடுக்க எல்லா இடத்துலையும் ஊழல். ஜனநாயகத்திற்கு விரோதியாக, ஜனநாயகத்திற்கு எதிராக ஒரு சக்தி என்றால் அது பாஜக. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு அல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு அல்ல. ரீசெண்டாக 2022 கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு எதிராக சங்கிகள் போர்க்கொடி உயர்த்தினார்களே, அப்போ பசவராஜ் பொம்மை தானே முதலமைச்சராக இருந்தார். இதுதான் உங்கள் கேரண்டியா? இதுதான் உங்கள் மத நல்லிழுக்கமா? அண்ணாமலைங்கிற ஒரு சங்கி பையன் நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறான்? நாங்கள் எல்லா மதத்துக்கும் ஒன்றானவர்கள், எங்களுக்கு எல்லா மதமும் ஒன்று. அப்புறம் என்ன இளவுக்கிடா சங்கி பசங்களா? கிறிஸ்தவர்களை பாவாடான்னு சொல்கிறீங்க, இஸ்லாமியர்களை பாகிஸ்தான் போன்றீங்க, தீவிரவாதிங்கிறீங்க, அல்கைதாங்கிறீங்க, லவ் ஜிஹாதுங்கிறீங்க. எதுக்கு? போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வந்தால் கட்டி பிடிக்கிறது, இல்லை உங்கள் மோடி அவர்கள் பாரிஸ் போனால் அங்கே போப்பாண்டவரை கட்டி பிடிக்கிறது, சவுதி போனால் அங்கே மன்னரை கட்டி பிடிக்கிறது. வெக்கமாக இல்லை? அவன் கொடுக்குற பெட்ரோலை தானடா இன்றைக்கி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. வெக்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? கேவலமாக இல்லை? தெரு தெருவாக போய் இப்போ பொய் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லணுன்னா, பாஜக கட்சிக்குள்ளே அலுவலக கமலாலயத்தில் இருக்கிற பெண்களுக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. வெக்கக்கேடா இல்லை? இதெல்லாம் வெக்கமாக இல்லை? கோயம்புத்தூரில் இன்றைக்கி 2 டிகிரி கூடினா அதுக்கு திமுக தான் காரணமா? என்ன ஒரு அறிவியல், ஒரு விஞ்ஞானி, வெக்கமாக இல்லை இப்படி சொல்கிறதுக்கு? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒன்றா தான்டா. வெக்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? ஐபிஎஸ் படித்து தானே ஐபிஎஸ் ஆன? இல்லை ஆர்எஸ்எஸோட உதவியால், பிஜேபி உதவியால் அப்படி தான் ஐபிஎஸ் ஆனியா? அப்படி தான் ஐபிஎஸ் ஆனேன், அது எங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீ ஒரு மட்டமான தத்திங்கிறதும் எங்களுக்கு தெரியும், அண்ணாமலை ஒரு மட்டமான தத்திங்கிறதும் தெரியும், அவனால் பாஜக சோழி முடிய போகுதுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். ஆக நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி கொடுக்குறேன், தமிழ்நாட்டு மக்களே, இன்னும் ஒரு முறை மோடி
பிரதமராக வந்தால் சுடுகாட்டில் பணத்தை புதைக்கிறதுக்கு கூட ஜாதி வாரியாக எல்லாமே பிடிப்பாங்க. சுடுகாட்டில் கூட உங்கள் பணத்தை புதைக்க முடியாது. 2020 எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதியில் லட்சக்கணக்கான பிணங்கள் மதஞ்சிச்சு. அது யார் ஆட்சியில்? யோகி ஆதித்யநாத் ஆட்சியில். அந்த மாதிரி நிலை இனி இந்தியாவில் வரக்கூடாது என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஃபேசிஸ்ட் மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இதுதான் நம்மளுடைய ஆயுதம். வாக்கு தான் நம்மளுடைய ஆயுதம். நம்ம அதை வச்சு தான் அவனை அடிக்கணும். அதை வச்சு தான் மோடி அடிக்கணும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களித்து மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்போம். இந்தியாவும் காப்போம், மாநிலத்தையும் காப்போம். நாடும் நமது, நாற்பதும் நமது. ஜெய். தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள சாம் ஜபர் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.